ஃபேஸ் மாஸ்க் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட டெல்லியோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நாளாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய வட்டத்தில் இருக்க உறவினர் வீட்டில், அதாவது எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி ராமலிங்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோதனை நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 700 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுருக்கதா இப்போ தகவல் வெளியிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காங்க ரொக்கத்தை. ஸோ இந்த சோதனை பார்த்தீங்கன்னா 5 நாளாக நடந்துட்டுருக்கு. வேறு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிகள் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சோதனை நடத்தப்படுறதா தகவல் வெளியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 24 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சோதனை நடத்தியிருக்காங்க. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி ஏற்படுத்துன்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட மகன் அவர் மகன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், இல்லைனா இந்த வரி ஏய்ப்பு விஷயம், ஸோ எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் எந்தெந்த டெண்டர் முறைகேடு எதுனால இருந்தாலும் எடப்பாடியை உட்பட எடப்பாடி மகன் சிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணாங்கன்னா மொத்த கட்சியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கைவிட்டு போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இரட்டை இலை சம்மந்தப்பட்ட வழக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்குன்றாங்க. வேலுமணியும் தனியாக ஒரு டீம் போட்டு பார்த்தீங்கன்னா தனக்குரிய ஆதரவு வட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விரிவு பண்ணுறாரு, விரிவு அடைச்சிட்ருக்கு. அவரோட அணியும் பார்த்திங்கன்னா அணியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட மகன் மேலே பார்த்திங்கன்னா சீனியர்கான நிறைய பேர் கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா அதிகாரத்தையும் பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக ஒரு சில அதிகாரம் ஆலோசனை தேர்வு பண்ணுறதுலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் முடிவெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எடப்பாடி மகனுக்கு பார்த்திங்கன்னா செக் வச்சா எடப்பாடி பழனிசாமி துடிச்சு போயிடுவார். எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக லாக் பண்ணலாம். அதே மாதிரி எடப்பாடியோட உறவினர் ராமலிங்கத்துக்கும் செக் வச்சா எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் வீக் படுத்திடலாம்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா என்னமா இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான் நடந்துருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா சசிகலா டிடி திறங்க ஓபிஎஸ்லாம் பெரிய லெவலில் எதிர்க்கலை. ஸோ எதிர்க்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பவர் இருந்துச்சுன்னா இவங்களே எதிர்த்துருவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மா மாதிரி இவங்கெல்லாம் யாருமே வர முடியாது. அப்போ ஜெயலலிதா அவங்க இல்லாத நேரத்தில் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் கட்சி வலுவாக இருக்கும். ஸோ இவங்க தனித்தனியாக அணியாக பிரிஞ்சிருக்கால என்றைக்குமே அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருந்தாலுமே மேலும் வீக்கு தான் ஆகுது. இப்போ இந்த இடைத்தேர்தலாம் போட்டியிடவே இல்லை. அம்மாலாம் போட்டிட்டு இருப்பாங்க. அம்மா தான் முதவே பார்த்தீங்கன்னா வேட்பாளரே அறிவிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை 2வது இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இப்பயும் பார்த்தீங்கன்னா போட்டி இல்லைன்னா இது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு சலசலப்பு ஏற்படும். என்னப்பா நம்ம பயந்து பின்வாங்குறோமோன்ற மாதிரி அராஜகம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் இருக்கும். அதனால் நாங்கள் போட்டி இல்லைன்ற மாதிரி கேஷுவலாக சொல்கிறாரு. 2026 பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் வரும்போதும் அப்போ ஆட்சியில் திமுக தான் இருப்பாங்க. ஸோ அந்த தேர்தலையும் போட்டி இடாமல் போயிட முடியுமா? ஸோ முடியாது. ஸோ அராஜகன்றது பார்த்திங்கன்னா வீழ்த்துறத அவங்க பவரை தான் காமிக்கணும். அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா திமுக என்ன தான் ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே அம்மா தைரியமாக எதிர்த்தாங்க. ஒரு சில இடங்களில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த மாதிரி தைரியம் இப்போ யாருக்குமே இல்லை. அட்லீஸ்ட் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கட்சியை அம்மா இருந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தோடு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அதிமுக தொண்டர்களும் கும்பிட்றாங்க. இந்த இடைத்தேர்தலாம் புறக்கணிச்சிட்டே வந்தால் கடைசியில் என்ன ஆகும்னா எல்லா தொண்டருக்கும் மாற்று கட்சி வேறு கட்சி போக ஆரம்பிச்சிடுவாங்க, விஜய் கட்சிக்கு திமுகன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.